மீனுக்கு இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு இப்படி வாழ்க்கையில நிம்மதியற்ற சோதனைகள் வராம எல்லாருக்கும் இருக்காது. எல்லாருக்கும் சோதனைகள் வரும், நல்லவங்களுக்கும் வரும், கெட்டவங்களுக்கும் வரும். எல்லாரையும் மனிதன் பிறந்தாலே வல்லனபுல் வண்ணக்கும் நல்லா சொல்லிட்டான், உங்களை சோதிச்சுதான் ஆவேன்னு சொல்லிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அதிகமா அஷத்து பலா, இந்த உலகத்திலேயே அதிகமா சோதிக்கப்பட்டது யார்? நபிமார்கள்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு வந்தவங்க. நீங்க எவ்வளவு ஒரு மனிதனுடைய சோதனை அல்லாஹ் எப்படி கொடுப்பானா அவனுடைய மார்க்கத்துக்கு தக்கன கொடுப்பாங்க. நீ எவ்வளவு மார்க்கத்துல உறுதியா இருக்கியோ அவ்வளவு உறுதியான சோதனைகள் உனக்கு வரும்னாங்க. அப்ப எல்லாரையும் அல்லாஹ் சோதிப்பான், பாவி நல்லவன்னு வராம. இப்ப சோதனை வரும்போது இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு குர்ஆன் கொடுக்கக்கூடிய வழி, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய நினைவுக்கு வா, அல்லாஹ்வின் பக்கம் வா, அங்கதான் உனக்கு நிம்மதி இருக்கு. தொழுகைக்கு வா, அதுதான் உனக்கு நிம்மதி இருக்கு. உனக்கு இந்த உலகத்துல சிரமங்களை தாண்டி சோதனைகளை தாண்டி நிக்க முடியலையா, சுஜூதுல விழுந்து ரப்புக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய நினைவில், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அவனுடைய நினைவுல தான் உன்னுடைய உள்ளத்துடைய அமைதி இருக்கு. அல்லாஹ்வுடைய அமைதியை நோக்கி தான், அல்லாஹ்வுடைய நினைவை நோக்கி தான் சோதனையிலிருந்து வெளியே வரணும்னா யார் நாடுனா